நீங்க ஃபர்ஸ்ட் ராபியம்மாள் காலேஜுக்குள்ள உள்ள வரும்போது இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் எடுப்போம்னு நினைச்சு பாத்தீங்களா? சார் நான் ஃபர்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல வரல. நான் வேற சப்ஜெக்ட் எடுக்கணும், டாக்டர் ஆகணும் தான் என்னோட ஏம். அப்படி இருக்கப்போ எனக்கு மனசு இல்லாம தான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்து இப்ப யூனிவர்சிட்டி 14th ரேங்க், அப்புறம் வந்து யூஆர்இல 4th ரேங்க் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஏன்னா இது வரைக்கும் நாங்க யாரும் ஸ்டேஜ்ல ஏறினது இல்ல. எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த யூனிவர்சிட்டி ரேங்க்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க ராபியம்மாள் காலேஜ்ல படிச்சுட்டு. இந்த காலேஜ்ல நீங்க வந்து ரேங்க் ஹோல்டர் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க? நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நீ கண்டிப்பா ரேங்க் எடுப்ப, அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எதிர்பார்க்காம வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பெக்டே பண்ணல கோல்டு மெடல் வருவேங்கிறது வந்து என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு. என்னால் என் பேரண்ட்ஸ்க்கும் என் காலேஜ்க்கும் என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஸோ நீங்கள் காலேஜில் படிக்கிறப்ப இந்த மாதிரி ரேங்க் எடுப்பீங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? என் மேலே இருக்க நம்பிக்கை விட என்னோட ஸ்டாஃப் தான் மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி மேம், அப்புறம் என்னோட கிளாஸ் இன்சார்ஜ் மேம், எல்லா ஸ்டாஃப்மே நீ எடுப்பேன்னு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து ரேங்க் எடுத்திருக்கேன்.